ஓபிஎஸ்க்கு ஆதரவு தரும் 14 எம்எல்ஏக்கள் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ் தரப்பினர். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டதன் பின்புலத்திலே என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்கிறது, யார் யார் பதவிக்கு ஆசைப்பட்டார்கள், ஓபிஎஸ் அந்த இடத்திலே இருந்தால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் ஏன் பதவிக்கு வர முடியாது அப்படிங்கிற தகவல் உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழலே 14 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்க்கு புதிதாக ஆதரவுகளை தரப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே 4 எம்எல்ஏக்கள் தற்சமயம் கைவசம் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கூட்டம் என்பது போடப்பட்டது. அந்த எம்எல்ஏ கூட்டத்திலே 62 எம்எல்ஏக்களும் கலந்துகிட்டாங்க. ஆனால் 62 எம்எல்ஏக்களே 14 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஒரு முறை பாஜகவுடன் கூட்டணி என்று சொல்கிறீர்கள், மறுமுறை கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மக்களிடத்திலே பேச முடியும். அதே போல ஓபிஎஸ் அதிமுக இணைத்தால் இன்னும் நாம் வெற்றி பெறுவது மிக எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையும் அந்த எம்எல்ஏக்கள் பயன்படுத்தியதாகவும் அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி உச்சகட்ட கோபத்திற்கு சென்றதாகவும் செய்திகள் என்பது வெளியாகின. அதன் அடிப்படையில் வருகின்ற நாட்களில் அந்த 14 எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மாநிலங்களவை தேர்தலிலே அதிமுகவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 உறுப்பினர்களுக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காண்டி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு என்பது ஓபிஎஸ்ஸின் கைகளில் தான் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்போது ஓபிஎஸ் தரப்பின் சார்பாக சொல்லப்பட்டுக் கொண்டு, அதாவது ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் வருகின்ற மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அறிவிப்பு கொடுத்த 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்ப ஆல்ரெடி ஓபிஎஸ்க்கு 4 எம்எல்ஏக்களும் பாஜகவிற்கு 5 எம்எல்ஏக்கள், அதே போல நமது பாமகவிற்கும் ஒரு 5 எம்எல்ஏக்கள் பக்கம் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு 62 எம்எல்ஏக்களுடைய ஆதரவுகள் என்பது அதிமுகவின் சார்பாக இருந்தாலுமே தற்சமயம் 14 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை தருவார்களா அல்லது தரமாட்டார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் ஓபிஎஸ்ஸின் பக்கம் அந்த 14 எம்எல்ஏக்கள் சாயக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் ஓபிஎஸ் சொன்னால் மட்டும்தான் அங்கே மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.